இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். மருதம் 1 வகுப்பு மாணவர்கள் தங்களது பாடத்தில் பாரம்பரிய உணவை பற்றி இந்த வருட தொடக்கத்தில் படித்தார்கள். அது அவர்களது நெஞ்சில் ஒரு சிறு பொறியாக விழுந்தது. பாரம்பரிய உணவுகளை பற்றியும் துரித உணவுகளை பற்றியும் இந்த ஒரு வருடமாக அவர்கள் அலசி ஆராய்ந்தார்கள். இதை பற்றியே தங்களது பேச்சு போட்டியிலும் அவர்கள் பேசினார்கள். இந்த ஒரு வருடமாக குழந்தைகள் முடிந்த அளவு பழங்களையே சுற்றுண்டியாக கொண்டு வந்தார்கள். மாணவர்கள் கற்றதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தி வரவேற்கலாமா? Our Maradam students studied traditional foods at the beginning of this year. It planted a small seed of interest in their hearts. During this year, they have researched and explored both traditional foods and fast foods. They have chosen this topic for their speech competition today. Throughout this year, our students avoided unhealthy foods and have tried to bring fruits as their snacks whenever possible. Today, they are here to share with you what they have learned. Shall we encourage and welcome them on the stage today? அம்மா அம்மா பசிக்குது, சிற்றுண்டி தாங்க. என்ன வேணும்? சித்தி, எனக்கு எள்ளுருண்டை தாங்க. எள்ளுருண்டை வேண்டாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டாம், வேர்க்கடலை மிட்டாய் தாங்க. வேர்க்கடலை மிட்டாய் வேண்டாம், கப் கேக்ஸ் தாங்க. கப் கேக்ஸ் வேண்டாம், கொல்கட்டை தாங்க. கொல்கட்டை வேண்டாம், குக்கீஸ் தாங்க. குக்கீஸ் வேண்டாம், அப்பம் தாங்க. அட அட குழந்தைங்களா, சண்டை வேணாம். தமிழ் வள்ளுவன் பள்ளிக்கூடத்தில் இதை பற்றி பட்டிமன்றம் பேச போகிறாங்க தெரியுமா? வாங்க போய் பார்க்கலாம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். மனிதன் உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது 3: உணவு, உடை, உறைவிடம். அதில் மிகவும் முக்கியமானது உணவு. அதை பற்றி தான் இன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேச போகிறாங்க. இந்த காலகட்டத்துக்கு பாரம்பரிய உணவு தேவையா, துரித உணவு தேவையா அப்படின்னு பேசுறதுக்கு வராங்க. 2 அணிகளையும் வரவேற்கலாமா? இப்போ முதல்ல பாரம்பரிய உணவு தேவை அப்படின்னு அணித்தலைவர் ஆறாவே பேசுறதுக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் சான் உடம்பிற்கு உணவே பிரதானம். பாரம்பரிய உணவு ஆயுளை நீட்டிக்கும். அதில் புரதம், விட்டமின் என உடலுக்கு தேவையான சத்துக்கள் உள்ளன. பாரம்பரிய உணவாலே உடல் நலம் பெருகும். துரித உணவு துரித முடிவாகும். ஆகவே பாரம்பரிய உணவு தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். உடல் நலமே பிரதானம் என்று அருமையாக சொன்னாங்க. இதுக்கு பதில் சொல்ல துரிதனும் அணித்தலை பிரதீத்தனை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அதிக வண்ணமும் சுவையும் உடைய துரித உணவுகள் ஒரு மனிதரை சுண்டி இழுக்கும் ஆற்றலை பெற்றவை. ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். எதுக்காக? எல்லாம் இந்த ஒரு ஜான் வயதுக்காக தான். இதில் இதை சாப்பிடாதே, அதை சாப்பிடாதே, துரித உணவு சாப்பிட்டா துரிதமாக போயிடுவேன். ஏன் எங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் நாங்கள் ஏன் சாப்பிடுறோம்? எல்லாம் ஒரு சுவைக்காக தான். இவ்வளோ உணவு கட்டுப்பாடோடு இருந்தும் போகிறப்ப எதை கொண்டு போகிறோங்கிற ஆசைனால தான். ஆகவே துரித உணவு தேவை என்று கூறி விடை பெறுகிறேன். சுவையில்லா பண்டம் குப்பையிலே. இதுக்கு பதிலாக நம்மளோட எதிரணிலேருந்து சஃபானா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். துரித உணவு அணியினர் பாரம்பரிய உணவுகளும் சுவை நிறைந்ததே. ஆவி பறக்க சூடான மல்லிப்பூ இட்லி, அதுக்கு ஒரு சட்னி, சாம்பார் அல்லது மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டால் அதனுடைய சுவை தனி.
பெற்றோர் செய்து தரும் கடலை உருண்டை, எள்ளுருண்டை அனைத்தும் சுவையான சிற்றுண்டி மட்டுமல்ல, உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய உணவும் கூட. இது சத்து நிறைந்தது, சுவையும் மிகுந்தது. அதனால் பாரம்பரிய உணவே தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். நீ சொல்கிறோம் சரியாக தான் இருக்கு. பாரம்பரிய உணவு சுவை மிகுந்ததாக தான் இருக்கு. சரி, இதுக்கு தனுஷ்ரீ என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய உணவு அறிஞர் கடலை உருண்டை, எள்ளுருண்டை பற்றி பேசினாங்க. சாப்பிடுவதை விடுங்க, அது எப்படி இருக்கோ தெரியுமா? உருளைக்கிழங்கு சிப்ஸு, கேக்கு, குக்கீஸு இது எல்லாருக்கும் பிடிக்க சிற்றுண்டியாக இருக்குது. விதவிதமான உணவு, விரும்பிய வண்ண சுவை, இது உங்கள் உணவில் கிடைக்குமா? ஆகவே துரித உணவு தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். ஆஹா, இதை கேட்கும் போது நாக்கில் வச்சு சுரக்குதே, ஊறுதே. இதை தன்விக்கா எப்படி எடுத்துக்கொள்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். பாக்கெட்டில் இருக்கிறத சாப்பிட்டு சட்டை பாக்கெட்டில் இருக்கிற பணமும் உடல் நலமும் தான் வீணாகுது. இது எப்போ செய்தாங்கன்னு தெரியாது. இது கெட்டு போகாமல் பல வேதிப்பொருட்கள் சேர்ப்பாங்க. இது பல நோய் உருவாக்குது. எச்சரிக்கையாக எங்கள் நண்பர்களை, உணவு குழாயில் செலுத்தப்படும் துரித உணவு இரத்த குழாயை அடைக்குது. எல்லா ஊட்டச்சத்தும் சரி விதத்தில் இருந்தால்தான் உடலுக்கு ஆரோக்கியம். ஆகவே பாரம்பரிய உணவு தேவை என்று சொல்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வாங்க இதுக்கு காவ்யா என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். துரித உணவை சாப்பிட்டு மட்டும் தான் இரத்த குழாயில் அடைப்பு வருமா? மற்ற உணவை சாப்பிட்றவங்களுக்கு இரத்த குழாயில் அடைப்பு வருவாது இல்லையா? துரித உணவின் கண்டுபிடிப்பினால் மனிதனின் நீரம் மிச்சமாகிறது. உடனடியாக சாப்பிட உதவுவது துரித உணவு. விரும்பும் நேரத்தில் பசி தீர்க்க உதவும். பாரம்பரிய உணவை சமைத்து சாப்பிட எவ்வளவு நேரமாகும்? அதுக்குள்ள பசியை போய்விடும். ஆகவே நடுவாயா அவர்களை துரித உணவை தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த அவசர காலகட்டத்துக்கு நேரத்தை மிச்சப்படுத்துவது ரொம்ப அவசியமான ஒன்று. சரி, வாங்க இதுக்கு கயல் என்ன அசிமா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உணவை மருந்து சொல்வாக்கிற்கு ஏற்ப பாரம்பரிய உணவு செல்வாக்கு மிக்கவை. உடல் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் அச்சாணியாக அமைவதும் இதுதான். கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ உப்பு சர்க்கரை இருக்குன்னு தெரியுமா ஐயா? உணவை வேகமாக சமைக்கும் போது அதில் உள்ள சத்துக்கள் அழிஞ்சிடும். அதையும் மறக்காதீங்க. எப்படி பார்த்தாலும் பாரம்பரிய உணவை தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். அருமை அருமை, மிக சரியாக சொன்னாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு, அப்படி வாழ்வது மிக நல்லது. வாங்க இதுக்கு அசிமா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தயிர் சோறும் அறுத ஊறுகாயும் சாப்பிடாத ஆளே கிடையாது. ஊறுகாயில் இதில் என்ன கொஞ்சமாக இருக்கு? ஜாங்கிரி லட்டு இதில் என்ன குறைவா இருக்கு? நினைப்பு துரித உணவு மக்களை நாடி செல்கிறது. சுற்றுலா போரும் உணவை தூக்கி சுமக்க வேணாம். பலருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குது. ஆகவே இதுவே தேவை என்று கூறி விடைபெறுகிறேன். நாம் இருக்கிற இடத்துக்கு உணவு வந்தால் அதை பயன்பற்று ஒன்றும் தவறு இல்லையே. இதுக்கு கயல் என்ன பதில் சொல்கிறாங்க கேட்கலாமா?
அனைவருக்கும் வணக்கம். துரித உணவு நண்பர்களே, உணவை தூக்கி சுமக்க வேணாம், சுலபமாக வாழலாம். சரி, அதனால் உடலுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பாரம்பரிய உணவால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் ஆரோக்கியம் மேம்படும். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அளித்திருவோம் என்று கூறினான் பாரதி. ஆனால் ஒரு தனி உணவு நாகரிகத்தின் மீதான ஆசை நம் ஜனத்தொகையை குறைக்க போகின்றது என்பதுதான் சோகம். நாக்கை அடக்க மறுத்து யாக்கை இழந்தவர் பல பேர். ஆகவே பாரம்பரிய உணவை உண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக சரியாக சொன்னாங்கள். வாழ்வதற்காக உண்பதற்காக வாழாதே அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வாங்கியதுக்கு துரிதணவு அணிலிருந்து பிரஜித்தா என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய உணவு சாப்பிட எல்லாருமே உடல் நலத்தோடு இருக்காங்களா? சிந்தித்து பாருங்க. கேக் இல்லாத பிறந்த நாள் இது, கொண்டாட்டம். அப்படி வரும்போது குக்கீஸ், பீட்சா, பாஸ்தா, ஐஸ்கிரீம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதுதான் எல்லாருக்கும் பிடித்த உணவாக இருக்குது. ஆகவே துரித உணவு தேவை என்று கூறி விரும்புகின்றேன். விலை குறைவான உணவு எல்லோருக்கும் தேவை என்று சரியாக சொன்னாங்க. இதுக்கு அண்ணனே என்ன பதில் சொல்கிறாங்க பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். மாறுபாடு இல்லாத ஒண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை இருக்கு என்ற வள்ளுவரின் வார்த்தைகளை நினைவு கொண்டு பசியெடுக்கும் வயிற்றுக்கு பக்குவமாய் உணவிடுங்கள். உந்த வயிறே உங்களை வாழ்த்தும். துரித உணவு ஆரோக்கிய வாழ்வுக்கு சுமையே. ஆகவே பாரம்பரிய உணவு தேவை என்று தீர்ப்பு வழங்குமாறு நடுவு அவர்களே கேட்டுக்கொள்கிறேன். மாறுபாடு இல்லாத உணவு உடலுக்கு நல்லது என்று வள்ளுவரை அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். சரி, இதுக்கு அக்ஷயா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். காற்று மாசுபடுகிறது என்பதற்காக நாம் வாகனங்களில் செல்லாமல் இல்லை. வயல்வெளிகள் அழிக்கப்படுகிறது என்பதற்காக நாம் வீடுகள் கட்டாமல் இல்லை. அதுபோல ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது என்பதற்காக இன்று துரித உணவு சாப்பிடாத மனிதர்கள் இல்லை இல்லை இல்லை. எனவே துரித உணவு வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றே என்று தீர்ப்பு வழங்குமாறு நடுவர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டு அணியிலும் அருமையாக வாதினார்கள். வாழ்வதற்கு சுவையும் தேவை, சத்துக்களும் தேவை. பெற்றோர்களும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ சில சமயம் துரிதனும் தேவைப்படுது. சுவைக்கென்றாவது துரிதனவு சாப்பிடலாம். ஆனால் நம்ம வளர்ச்சியில் அதிக பங்குபடுவது பாரம்பரிய உணவு என்று கூறி முடிக்கிறேன். இதை பற்றி நடனம் ஆட போகிறாங்க. அதை பாட்டு மகிழ்ச்சி அடையலாமா? மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்க நோயோடி போகுமுங்க. பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயோ நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம் ஒன்று தலையில போட்டுக்கணும். வைத்தியமோ நாட்டு சமையலும் நாக்க ஊற வைக்கும் வீட்டு கைமணம் 6 சுவைகளை 4 சேர்க்க